ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். சொல்றே. எனக்கு இப்போ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் வெளியே போயிட்டு இருக்கேன். ஈவினிங் வந்து நான் உனக்கு கால் பண்ணுறேன். இப்போ பேச போறியா இல்லையா? நான் அர்ஜென்ட்டாக வேலைக்கு போயிட்டு இருக்கேன். வந்து கால் பண்ணுறேன். ஈவினிங் கால் பண்ணுறேன். ஞாயிற்றுக்கிழமையுடன் முடிந்த ஒரு வார காலத்தில் நாட்டில் கொரோனா தொற்று பரவல் 79% அதிகரித்தது. 36,000க்கும் அதிகமானோருக்கு இந்த காலகட்டத்தில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதாகவும் கடந்த 7 மாதங்களில் இதுவே அதிக பாதிப்பு எனவும் சுகாதார அமைச்சக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இறப்பு எண்ணிக்கையும் 41 68 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்று ஏற்பட்டு கேரளா முதலிடத்தில் உள்ளது. மகாராஷ்டிரா, டெல்லி, ஹரியானா, குஜராத் ஆகியன அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. இதுவரை கொரோனா பாதிப்பு குறைவாக இருந்த ராஜஸ்தான், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களிலும் கொரோனா தொற்று பரவல் பல மடங்கு அதிகரித்துள்ளது. அவதூறு வழக்கில் எம்பி பதவி பறிக்கப்பட்ட பிறகு காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தமது சகோதரி பிரியங்கா காந்தியுடன் இன்று வயநாடு செல்கிறார். இந்த பயணத்தின் போது கல்கத்தா நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சாலை பேரணி மற்றும் காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் ராகுல் கலந்து கொள்கிறார். இன்று மாலை 3 மணி அளவில் அங்குள்ள பள்ளி மைதானத்தில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் வயநாடு தொகுதியை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பார்கள் எதிர்பார்க்கப்படுகின்றனர். வயநாடு வாக்காளர்களுக்கு ராகுல் எழுதிய கடிதமும் அப்போது அவர்களிடம் வழங்கப்பட உள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரசுக்கு 34 பேர் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் ஓமன் தலைநகர் மஸ்கட்டிலிருந்து கடந்த 28ஆம் தேதி தமிழகம் திரும்பிய காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 45 வயது கட்டுமான தொழிலாளி ஒருவருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு இருந்தது தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த தகவலை மத்திய அரசின் சுகாதாரத்துறை சிறப்பு செயலாளர் சஞ்சீவ் குமார் உறுதி செய்துள்ளார். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த அந்த தொழிலாளி காய்ச்சல் காரணமாக தமிழகம் திரும்பிய சில நாட்களிலேயே சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு கொரோனா வைரஸ் அறிகுறி இருந்தது தெரிய வந்ததால் உடனடியாக அரசு பொது மருத்துவமனையில் அவரது இரத்த மாதிரியை சென்னை கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்பிய போது தொற்று உறுதி பாதிக்கப்பட்டுள்ள தொழிலாளியை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தனி வார்டில் தங்க வைத்து தீவிரமாக கண்காணித்து வருகிறது.
ஏன் காசுடா? ஏய் நில்றா. ஆமாம் மச்சி, இது வாக்கிங் போயிட்டுருக்கோம்டா பீச்சில். பாரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஏய் யார்ப்பா நீ? ஏன் இங்கே படுத்துருக்க? எந்திரிப்பா. ஆ உட்காரு. யாருண்ணா நீங்க? சும்மா அந்த பக்கம் வந்துட்டு இருந்தேன்ப்பா. ஏன் இங்கே படுத்துட்டு இருக்க? மேலே என்னண்ணா இருக்கு? எல்லாமே போச்சுண்ணா. பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் ஃபுல்லாக ஏமாந்து தானே இருக்கேன். எல்லாத்துலேயும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன். நான் சொன்ன சம்பளத்தை விட கம்மியாக தானே தராங்க. அவங்க எல்லா வாட்டியும் என்னை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு நான் என்னென்ன பண்ண முடியும்? ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கப்பா. ஆனால் ஏமாறுறதுக்கு நம்மளை மாதிரி கொஞ்சம் பேர் தான்ப்பா இருக்காங்க. நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும். ஆனால் நான் எல்லாரையும் நம்புகிறேண்ணா. ஆனால் அது அப்படியே எல்லாமே போயிடுதுண்ணா. நான் வைக்கிற நம்பிக்கை அது திருப்பி வரமாட்டேங்குதுண்ணா. எல்லாருமே ஏமாத்திட்டா அது எப்படிண்ணா? இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு தெரிலண்ணா. ஏதாவது ஒன்றுனா உங்களுக்கு கால் பண்ணுறேன், பார்ப்போம். கோப்பை மட்டும் விட்டுறாதப்பா. ஹலோ, வீட்டுக்கு வந்துட்டியா? ஆ இப்போ தான் வந்தேன். வேலை முடிஞ்சு. ஆமாம், ஏதோ பேசணும்னு காலையில் சொன்னேன். என்ன விஷயம்? என்ன ஆச்சு? எனக்கு என் அப்பா அம்மா தான் முக்கியம். நம்மளால சேர முடியாது. ப்ளீஸ் என்னை விட்டுரு. இதான் நம்ம இன்னைக்கு பேசும்போதே நான் சொன்னேன்ல, உனக்கு அதுதான் ப்ராப்ளம்னா நான் வீட்டில் பேசுகிறேன்னு. இல்ல விட்டுரு, இனி நம்ம பேச வேணாம். அதுக்கு மேலே உனக்கு என்ன இருக்கு? ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுரு. அப்போ நான் இவ்வளோ தூரம் வீட்டில் வந்து பேசுகிறேன்னு சொல்லியும் நீ கேட்கலனா அப்போ இது கன்ஃபார்மாக ரீசன் இல்லை. வேற என்ன ரீசன்? அதை ஓப்பனாக மூஞ்சுக்கு நேராக சொல்லிடு. அதை விட்டு எதுக்கு இப்போ இன்டெரக்டாக சொல்லிட்டு இருக்க? ஆமா, இது ரீசனே கிடையாது. எனக்கு வேற ஒரு பையனை பிடிச்சிருக்கு. வேற ஒருத்த மேலே ஃபீலிங்ஸ் இருக்குண்ணா. அப்படின்னா மயிருக்கு என்கிட்ட வந்த அங்கே ஃபர்ஸ்டே போக வேண்டியது தானே? எனக்கு ஒன்று பிடிக்கல, எனக்கு அவன் தான் வேணும். நான் இதுக்கப்புறம் எதுவும் சண்டை போட போகிறதுலாம் இல்லை. நீ வை, போ வை. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒருத்தருக்கு உண்மையா இருக்கிறது தப்பா? இத்தனைக்கும் யாரையாச்சும் ஏமாத்தினியா? இல்லைல்ல. அப்புறம் ஏன் ஃபஸ்ட்டு என் கடைக்கு வேலை செய்ய போனா ஏமாத்துறான். இப்போ இவளும் என்னை விட்டு வேலை ஒருத்தவங்கள போயிட்டா. அப்போ நான் என்ன தப்பு பண்ணேன்? எல்லாருமே அவங்க சந்தோஷத்துக்காக தானே யோசிக்கிறாங்க. அப்போ நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் மற்றவங்களுக்காக இப்படி பண்ணணும்னு யோசிக்கிறேன். யாருமே என்னை பற்றி யோசிக்கலல்ல. இனிமே நம்மளை பற்றி யோசிக்கணும். எதுக்காக என்னை எல்லாருமே ஏமாத்துறாங்களோ இனிமே நான் ஏமாற போகிறதில்ல. எல்லாருக்கும் என்னை பார்த்து எப்படி தெரியுது? ஈஸியாக ஏமாத்திட்டு இருக்க. அவளை அவ்வளோ லவ் பண்ணேன். அவள் சந்தோஷத்துக்காக தான் போயிட்டாள்ல, அதுவும் வேற ஒருத்தவங்க கூட. நான் இத்தனைக்கும் தப்பு பண்ணலையே, அப்புறம் எதுக்கு விட்டு போனா? எல்லாருமே அவங்க சந்தோஷத்துக்காக தானே பார்க்குறாங்க.
இனிமே என்னை மட்டும் பார்த்துக்கிறேன். இனிமே நானும் சுயநலமாகவே இருந்துக்கிறேன். நல்லவனா இருந்தாலும் ஒரு யூஸும் இல்லைல்ல. இனிமே நானும் ஏமாத்துறேன். இனிமே என்னை யாரும் ஏமாற்ற போகிறதில்ல, நான் எல்லாரையும் ஏமாத்துறேன். ஹாய், என்ன ஏதோ பேசணும்னு சொன்ன? கெஸ் பண்ணு. அந்த மலையாளி பொண்ணு ஸ்டேயா கூட கமிட் ஆயிட்டா தானே? ஏய் அதெல்லாம் இல்லை, ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு நான் அப்டாட் போகிறேன். எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சு நான் 1 வீக்கில் கிளம்புறேன் ஆக்சுவலாக. ஹலோ, இல்லை 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 ஒன்றும் பண்ணாதீங்க. நான் உனக்கு அப்புறம் கூப்பிட்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏமாந்து போன ஒருத்தன் இன்னைக்கு பாதி நெட்வொர்க்கை கண்ட்ரோலில் வச்சுட்டு நிறைய பேர் ஏமாத்தலாம் சொன்னால் நம்ப முடியுதா? இவன் டீமில் மொத்தம் 4 பேர் இருக்காங்க. இவன் தான் மார்க்கஸ். ரோசிக்கு அப்புறம் இவன் தான் மேக்ஸ். இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ட்ராப்பை செட் பண்ணுறதுலாம் இவன் தான். இல்லீகல் டிரான்சாக்ஷன், பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற மணியை தூக்கிறதுல இந்த ராய் ஸ்பெஷலிஸ்ட்டு. சாய் சர்வர் ரூமை பார்க்குறதையும் இந்த மொத்த டீமோட ஹெட்டு ரோசி. அவ அலமை குந்தாவணி நீ கண்ணால பார்த்தா போதும் நான் தான் கலை மாமணி ஆடி போன அவனி அவ அலமை குந்தாவணி ஆடி போன அவனி அவ அலமை. ஹலோ ஹலோ, இன்டர்வியூ என்னடா ஆச்சு? எங்கடா செலக்டே ஆகல, என்ன பண்றதுன்னே தெரியல. 2 ரவுண்டு மேலே தாண்டவே முடியல. இப்போ என்னதான் பண்ணலான்னு இருக்க? உன் ஆஃபீஸில் எதனா வேகன்சி இருந்தால் சொல்லு, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ப்ரோ சர்டிஃபிகேட்ஸ் ப்ரோ. ஏன் ப்ரோ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க? சாரி ப்ரோ, பார்க்கவே இல்லை. நான் ஆல்ரெடி டென்ஷனில் இருந்தேன். ஏன்னா சார் வேலையே கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஏன் ப்ரோ என்னாச்சு? காலையில் இவ்வளோ டென்ஷனாக இருக்கா? ப்ரோ காலையிலேயே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், வேலையே கிடைக்கல. லைஃப்பில் என்ன பண்ண போகிறேனே தெரியல ப்ரோ. என்ன ப்ரோ இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா? உட்காரு ப்ரோ. என்ன ப்ரோ படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் ப்ரோ. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்ல டிகிரி தான். என்ன பண்ணுறது, இப்போல்லாம் எவ்வளோ தான் படித்து நல்ல டிகிரி முடித்தாலும் அதுக்கான வேலை கிடைக்கிறது இல்லைல்ல. எனக்காக ஒரு வேலை பண்ணுறியா? பண்ணுறேன். ஒரு வேலை சொல்கிறேன், எந்த பிரச்சனையும் வராது. நான் சொல்கிற வேலை செய், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். எந்த வேலையாக இருந்தாலும் செய்கிறேன் ப்ரோ. இப்போதைக்கு காசு தேவைப்படுது, கடன் நிறைய இருக்குது, கடன் அடைக்கணும். அதுக்காக எந்த வேலையாக இருந்தாலும் செய்கிறேன் ப்ரோ. எவ்வளோ ப்ரோ உனக்கு காசு தேவை? ப்ரோ என் நம்பர் எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரியும்? இப்போ ஒருத்தன் போனான்ல, அவன் நம்பர் மட்டும் கிடைக்குமா?
இது வெறும் அட்வான்ஸ் தான். வேலையை முடி ஃபுல்லாக நிறையா வரும். எனக்காக இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதும்டா, போதும். டேய் 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 நான் போகிறேன். எனக்கு இந்த லைஃபே வாழ பிடிக்கல. உனக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ லைஃப்பில்? ஆ இப்போ பாடுறா, எல்லா ப்ராப்ளமுக்கும் சூசைடு வந்து ஒரு சொல்யூஷனே இல்லை, சரியா? லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் வரும், அதை ஃபேஸ் பண்ணணும். உனக்கு லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்குது சொல்லு, அதை நான் சால்வ் பண்ணுறேன். நீங்கள் பண்ணுறீங்களா? அப்படின்னா ப்ராப்ளம் உனக்கு? நான் பண்ணுறேன்றான்றேன்ல, நான் பண்ணுறேன். என்கிட்ட ஒரு வேலை இருக்குது, பண்ணுறியா? என்ன வேலை? சொல்கிறேன், பண்ணுவியா? நான் பண்ணுறேன். வேற ஒன்றும் இல்லை, நீ வருவனா சொல்லு, இல்லைனா விட்டுரு. பண்ணுறேன். உக்காரா. மேட்ச் ஸ்டார்ட் ஆகல. தெரியலையே, இறங்கு. இங்கே பக்கத்தில் எங்கே மெக்கானிக் ஷெட் இருக்கு, போய் பார்க்கலாம். இங்கே எங்கேயாச்சும் கிட்ட எங்கேயாச்சும் இருக்கும். ஹலோ அம்மா, இதோ வேலை முடிஞ்சிச்சு, இதோ வரேன், 10 நிமிஷம். பையா, பையா. டேய் டேய் பையா, டேய் காது கேட்கலையா உனக்கு? கூப்பிட்டு தானே இருக்கான். வண்டி ரெடி பண்ணணும், காதில் விழல உனக்கு? சொல்லுங்கள். தமிழா ப்ரோ நீ? சாரி ப்ரோ, வண்டி இதுவாகிடுச்சு, கொஞ்சம் பாரேன். இதோ பார்க்குறேன். எல்லாம் நம்ம பார்க்குற விதத்தில் தான் ப்ரோ இருக்குது. இதோ வரேன், 2 மினிட்ஸ். வண்டி ஸ்டார்ட் ஆகல ப்ரோ. என்ன ப்ரோ, பார்ட் டைமாக வேலை செய்றியா? இல்லை ப்ரோ, அப்பா கடை பிடிக்காமல் வேலை செஞ்சுன்னு இருக்கேன். என்கிட்ட ஒரு வேலை இருக்கு, சரியா? என்ன வேலை? சொல்கிறேன், சரியா சொல்லு, பார்க்கலாம். லீகலா இல்லீகலா? அவன் நம்பர் வாங்கிக்கோ. நம்பர் சொல்லு. ரெடி ஆயிடுச்சா? அவ்வளோதான் ப்ரோ, ரெடி ஆயிடுச்சு. சரி, எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா ப்ரோ, பார்க்கலாம்.
ஹலோ யாரு? உன் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபாய் டெபிட் ஆயிடுச்சா? ஒத்தா யாரா நீ? என் அக்கௌண்ட்லேருந்து எப்படிடா காசு எடுத்த? நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கா? அந்த ஸ்டெப்ஸில் ஏறி மேலே வந்து 2nd ஃப்ளோர் வா. இருக்கு. இன்னும் 2 மினிட்ஸில் ஒரு ட்ரெயின் வரும், அதில் ஏறு. உன் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபாய் காணோமா? எனக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுத்தா நான் அடுத்த 10,000 ரூபாய் கிரெடிட் ஆகும். செய்வியா? உன்னை தான் கேட்குறேன், சொல்லு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் புரட்சி தலைவி பொம்மாபிசில் பஸ்ஸஸ். ஹலோ, வாட்ஸ்அப்பில் உன் ஃபோட்டோஸ் பார்த்தியா? உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ளே 5 லட்ச ரூபா எடுத்து சொன்ன இடத்துக்கு வரணும். நீ என்ன தான் திங்க் பண்ணாலும் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது. பேமெண்ட் எடுத்துகிட்டு வரல, ஃபோட்டோஸ் எல்லாமே இன்டர்நெட்டில் லீக் ஆகிடும். சொன்ன இடத்துக்கு பேமெண்ட் எடுத்துகிட்டு வா. இப்போ ஃபோன் கட் பண்ண உடனே வாட்ஸ்அப் ஒரு லொக்கேஷன் வரும். 1 ஹவருக்குள்ளே நீ அங்கே வரணும். அப்படி நீ வரல, மான கப்பல் ஏறிடும். நான் சொன்ன கேஷ் வந்துச்சா? மார்க்கஸ் கிட்ட கொடுத்துட்டேன். மார்க்கஸுங்க? என்னடா ஆச்சு? எல்லாம் ஒரு மாதிரி இருக்கீங்க. நீ எங்கடா போன? நம்ம சிஸ்டம் எல்லாம் என்னது ஆக்ட் பண்ணிட்டாங்களா? நேரோசி நம்மளே ஆக்ட் பண்ணிட்டாங்களா? நீ தானே சொன்ன எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு. இவனுங்க யார் இப்போ புதுசா? யார் அவன்? ஒத்தா நம்மளே ஆக்ட் பண்றான், நம்ம யாருன்னு காமிக்கிறோம். Incoming transmission. Incoming transmission. Incoming transmission. உன் அக்கௌண்ட்டில் இருக்கிற இல்லீகல் மணி காணாமல் போயிடுச்சா? அதை நான் தாண்டா எடுத்தேன், நான் தாண்டா தூக்குனேன். நான் சொல்கிற நேரத்துக்கு சொல்கிற அமௌண்ட் வந்தாகணும். இல்லைனா ஒவ்வொரு செகண்டுக்கும் அமௌண்ட்டை எடுத்துகிட்டே இருப்பேன். அப்புறம் அந்த ஆடியோ எங்கே போகணுமோ அங்கே போயிடும். அப்புறம் இந்த ஹீரோ வேலை பார்க்கணும்னு நினச்ச உன் அடுத்த அக்கௌண்ட்டில் இருந்தும் அமௌண்ட்டை தூக்கிடுவேன்.
ஏதோ ஒரு கருப்பு ஆடு உள்ளே புகுந்திருக்கு. அது யாருன்னு கண்டுபிடி. நம்ம டீமை கேதர் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. ஸோ கெட் ரெடி. இந்த மீட்டிங் காரணம் நீயும் நானும் கிடையாது, வேற ஒருத்தர் இருக்கான். வேற யாரோவா? அவன் இவ்வளோ தூரம் அவனை தேடி வரான்னா நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா அவன் தேடி வந்திருக்க மாட்டான். கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கணும். அவன் யாருன்னு செக் பண்ணுங்கள். அவன் டார்கெட் நம்மளாக கூட இருக்கலாம். ஸோ அவன் நம்மளை தேடி கண்டிப்பாக வருவான். அவன் என்னத்துக்கு நம்மளை ட்ரேஸ் பண்ணியிருப்பான். நீ போய் சர்வர் ரூமில் என்னாச்சும் போய் பாரு. சர்வர் ரூமில் என்னாச்சும் போய் ட்ராக் பண்ண லொக்கேஷன் போயிடலாமாடா? மீட்டிங் போனீங்களே, என்னாச்சு? மற்றவங்களாம் எங்கே? யாரா நீ? உனக்கு எப்படிடா எங்கள் இடம் தெரியும்? ரோசிக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா? நாளைக்கு காத்துட்டு இருந்தேன். உன் டீம்ல இருக்க கடைசி தேடி கொள்ள வேண்டாம். அவன் யாராவனா இருக்கட்டும், நான் தேடி கண்டுபிடிக்கிறோம். இவ்வளோ சொல்றியே, நீ யாரு? அப்போ ஃபீனிக்ஸ்ன்றது நீங்க தானா? இங்கே இந்த மாதிரி ஸ்கேம் அண்ட் ட்ராப் நடந்துகிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு தெரியாமல் உங்களை ஒருத்தன் வாட்ச் பண்ணுறான்னு சொன்னால் நம்ப முடியுதா? சோஷியல் மீடியாவில் நீங்கள் தான் சேஃபாக இருக்கணும்.